ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குணசிலா கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிற முடியும்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சீக்கிரமாகவே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குணசிலா கேமிங், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் வீடியோ வரும். அதனால் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்டேட் வீடியோ நிறையா கேம் பிளே வீடியோ வரும். அதனால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமில் விட்ருக்காங்க. மறக்காமல் 300 MBக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கேமை டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் விட்ருக்காங்க. அதை பற்றினா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ யாராவது புதுசாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ காய்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேனல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே க்ரோத் ஆகணும். அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் தான் அந்த சேனல், கேமிங் சேனல் வந்து பார்ப்பீங்க. இந்த கேமுக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஒரு நார்மலாக வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ அப்டேட்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு கேம் ப்ளே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம எய்ஸ் அடிச்சுட்டு கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேசலாம். 1v4 ப்ளே பண்ணுவோம். ஓகே கைஸ், கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாம்பு இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக ஒரு பாம்பு போடுவேன். பாம்பு போட்டு ஏறிடுவேன். இந்த இடத்துல குளோவல் வந்து போடுவேன். குளோவல் போட்டு உடச்சி விட்டு இப்போ இந்த சைடு போயிடுவேன். இந்த சைடு போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்தோடனே இப்போ எனிமி வந்து இங்கே வருவான். இப்போ எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து வந்துடுவான். அழுத்துறா குணசிலா கேமிங் அழுத்தினோடனே இங்கே ஒரு ஐடி ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமி வந்து டக்குன்னு இப்போ ரஷ் பண்ணுவான் பாருங்கள். டப்புன்னு ரஷ் பண்ணோடனே நாப்பில் இவனையும் ஒரு அழுத்தி டீம் வெயிட் பண்ணிடுவான். ஸோ காய்ஸ், நாம் வந்து இப்போ கரெக்டாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட்குள்ளே வந்து போயிடலாம். ஈவெண்ட் வந்து என்னென்ன விட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லக்கி ராயல், இந்த ஒரு ஈவெண்ட்டை போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஈவெண்ட் வந்து விட்ருக்காங்க பார்ப்போம். இந்த ஒரு P90 இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஈவெண்ட்டில் விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோபுரா பண்டல் விட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோபுரா பண்டலு, அடுத்து இந்த ஒரு பிஸ்டி ஸ்கின்னு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்டி ஸ்கின்னு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரோசா கன் ஸ்கின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டாக விட்ருக்காங்க. அடுத்து இந்த ஒரு கன்று வந்து இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து கோல்டு காயினில் விட்ருக்காங்க. லக்கி ராயல், இந்த ஈவெண்ட்டில் வந்து லக்கி ராயல், இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு கோல்டு காயில் கொடுத்து இந்த ஒரு கன் வந்து விட்ருக்காங்க. இப்போ அந்த கன் ஸ்கின்னு தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் 10 ஸ்பின் விட்டால் நம்ம இந்த 12 ஸ்பின் விட்டால் அந்த கன்று நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பர்மனெண்ட்டாக. இது வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்னு போடும். ஸோ கைஸ், இன்னும் 2 ஸ்பின் பண்ணால் கிடச்சிரும். பார்க்கலாம். 2 ஸ்பின்னு இன்னும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த கன் ஸ்கின் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து நம்ம எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஷாட் எடுத்துடலாம். ஓகேங்களா? க்ரீன் ஷாட் எடுத்து நம்ம ஒரு ஸ்டோரி போடலாம். இது வந்து க்ரீன் ஷாட் எடுத்துட்டோன்னா க்ரீன் ஷாட் எடுத்துட்டேன். ஸோ கைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஈவெண்ட்லாம் அப்படியே பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிஆரில் வந்து இந்த ஒரு இடம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சிஎஸ் ரேங்க் வந்து இந்த ஒரு லாபி, அதாவது பார்த்திங்கன்னா லாபி கூண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல. இது வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்குள்ளார போவோம், அது கிளிக் பண்ணால் யூடியூப்குள்ளார போய் நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஈவெண்ட்டு
அடுத்து அடுத்த அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரூம் கார்டு இது எப்போவுமே டெய்லிக்கு தரதான். இது வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது வந்து இது பார்த்தீங்கன்னா டேமேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 டேமேஜ் பிஆர்லேயும் சிஎஸ் ரேங்க்லேயும் 10,000 டேமேஜ் பண்ணால் இந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. 10,000 காயினு. அடுத்து இந்த ஒரு என்னது அது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10,000 டேமேஜ் பண்ணால் இந்த ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஒரு பேராஷூட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மியூசிக்கு இது வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மியூசிக் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லியும் இந்த ஒரு மியூசிக் வந்து கிடைக்கும். அதனால் இதுவும் கொஞ்சம் கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து கீயை வந்து பார்த்தீங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ காய்ஸ் இதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ். இந்த ஒரு கட்டானா ஸ்கின் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஒரு பண்டலு. அடுத்து வந்து இந்த ஒரு பேனரு அவுத்தாரு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் விட்ருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னான்னு தெரியல, நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸோ காய்ஸ் இந்த ஒரு பண்டல் வந்து எப்படி எடுக்கணும் வந்து இப்போ வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வந்து எப்படி எடுக்கணும், இப்போ வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இந்த ஒரு பண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மேலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எடுக்கணும்னா மேலே கிளிக் பண்ணி அந்த 18 டேஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கைஸ் அது வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் அது வந்து கிளிக் பண்ண உடனே இந்தமாரி அது கிளிக் பண்ணி உள்ளார போயிருங்க. ஓகேங்களா? உள்ளார போயிட்டவுடனே உள்ளார போயிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பேஜ்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து கிளைம் பண்ணிட்டோடனே இந்த ஒரு பண்டல் இது ஃபுல்லாக கிளைம் பண்ணணும். நான் கிளைம் பண்ணுறேன் பாருங்கள். இது கிளைம் பண்ணிவிட்டு இது வந்து பிஆர்சிஎஸ் ரேங்க் வந்து விளாட்னா இந்த ஒரு பண்டல் வந்து கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு இது கிளைம் பண்ணி இது எடுக்கிற மாரி வரும். அதனால் கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து கிளைம் பண்ணிட்டு இது வந்து இந்த பண்டல் வந்து கிளைம் பண்ணணும். அது ஃபுல்லாக கிளைம் பண்ணிட்டு பண்டல் கிளைம் பண்ணிட்டீங்களா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன விட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 டைமண்டு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 92 டிகிரி ஆஃபராக 92 டிகிரி ஆஃபர். இது வந்து 200 டைமண்டு. அதாவது பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணால் 200 டைமண்ட் தான். அடுத்து இந்த ஒரு கன் பாக்ஸு ஓகேங்களா? இந்த ஒரு கன் பாக்ஸு இது வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 200 டைமண்டு இந்த கன் பாக்ஸு இதெல்லாமே தராங்களாம். இந்த ஒரு ஸ்கேர் கன் பாக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு MP40 அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா கில்டுக்கு வந்து ஒரு குளோவல் ஸ்கின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ணி எடுக்கிற மாரி வருது. அதனால் பார்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கில்டு வந்து குளோவல் ஸ்கின்னு. என் கில்டுக்கு வந்து கேகேகே பாய்ஸ் இந்த ஒரு கில்டுக்கு வந்து இந்த ஒரு குளோவல் ஸ்கின்னு தருவாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டாக இப்போ வந்து விட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கில்டு டோக்கனை வச்சு இந்த ஒரு கன் பாக்ஸ் வந்து வாங்குற மாரி வரும். அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ் இதான் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்டு. இது வந்து மீஸாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.